ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. துரை வந்து ராம் கிட்ட ஃபோன் அடித்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. வேக வேகமாக வராங்க. இந்த வீட்டில் இருக்கிற யாரும் சரி அஞ்சலியை வந்து வீட்லேயே சேர்த்துக்கூடாது. சேதுராமா இனிமேட் நமக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான், அது ராம் மட்டும்தான். யாருமே இவங்க கூட வந்து பேசக்கூடாது. வீட்டை விட்டு போயிடணும். சீதா நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, அதுவும் சொந்தக்காரனை பையனாக பார்த்து. தெரியும்டி உன்னோட நயவஞ்சகமான திட்டம்லாம். அதனால் கண்டிப்பாக நான் உன்னை இந்த வீட்டில் வந்து சேர்த்துக்க மாட்டேன். 3 பேர் என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல வந்து நம்ம மகாலட்சுமி வந்து சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க. இன்னமும் எல்லாட்டையும் சொல்லிகிட்டு இருக்கணுமா? யாருமே வாசலில் நிற்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த குடும்பம் வந்து மகாலட்சுமி ரூமில் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் வேணால் பேரிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. அஞ்சலி, சீதா என்னால் நீ உன் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன் அப்படின்னு அன்பு வந்து பேசுகிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நான் சொல்கிறது எதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நிச்சயம் ராம் வருவாப்பில். ராம் வந்தால் கண்டிப்பாக உங்களை அவரால் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, யார் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரா? ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே கார் வந்துடுது. வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல ராம், சீதா என்னடி காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. துரை சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாங்க அந்த இடத்துல ராம். அப்பன்னு பார்த்து, பாஸ் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கன்னத்திலே 2 வாட்டி பொழிச்சுன்னு வேக வேகமாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல. பாஸ் சொல்கிறத முதல்ல கேளுங்க. அஞ்சலி என்னடி காரியம் பண்ணி வச்சுருக்க? வீட்டில் கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது. உனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணா எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு என்கிட்ட அப்பையிலேருந்து சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டியிருப்பேன். அதை விட்டுட்டு நீயா வந்து இஷ்டப்போக்கில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீ பண்ணலாம் தப்புன்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அண்ணா என்னோட சுச்சுவேஷன் அது மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, என்னடி பொல்லாத சுச்சுவேஷன் சொல்லி அவங்களையும் விட்டு வைக்கல அந்த இடத்துல. நம்ம அஞ்சலியும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சார் அடிக்காதீங்க சார்னு சொல்லும்போது, நீ யார்ரா உன்னால தான்டா அந்த பிரச்சனைன்னு சொல்லி அன்பையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சார் முதல்ல நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. சீதாவும் நானும் சொந்தக்காரங்க தான். என்னது சீதாவும் நீயும் சொந்தக்காரங்களா? அப்போனா பிளான் போட்டு தான் வந்து சீதா தான் வந்து அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு இருக்கான்னு காட்டி விட்டாளா? சார் இப்படி கோவப்பட்டு பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க. நான் வந்து ஒன்று விட்ட பெரியப்பாவோட பையன். அப்படி இருக்கும்போது நான் வந்து அண்ணன், சீதா வந்து தங்கச்சி. சொத்து பஞ்சாயத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம குடும்பம் வந்து பிரிஞ்சிடுச்சு. நானும் சீதாவும் பார்த்துக்கிட்டது கூட இல்லை. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இது யதார்த்தமாக நடந்தது. ஓ 15 வருஷம் கழிச்சு நீ ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுவ. அந்த பொண்ணு சீதாவோட சொந்தக்காரி. ஓகே ஓகே இதெல்லாம் நான் நம்பணுமாடா அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கு சுத்தமாக தெரில சார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அஞ்சலி வந்து சீதாவோட அண்ணின்னு தெரிஞ்சிச்சு. இது எல்லாம் கோஇன்சிடெண்ட்டாக தான் நடந்துச்சு. முதல்ல இந்த கல்யாணம் வந்து நடந்ததுக்கும் சீதாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இதுதான் உண்மை. அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, ஆமாண்ணே நான் வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து விட மாட்டாங்க. சரி சீதா சொல்லி கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக விடுவாங்க தான். சீதா வந்து வந்தாங்க. வரப்போ தான் பூஜை ஜாமானை வாங்க சொன்னேன். வாங்கும்போது இன்பிட்வீன் கேப்பில் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து சீதா வந்து எங்கள் முன்னாடி வந்து நின்னாங்க. அப்பயே வந்து சீதா வந்து எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் சென்னையிலுக்கு போகிறோம், நாங்கள் அங்கேயே செட்டில் ஆயிடுறோம், வேறு எங்கேயாவது போயிடுறோன்னு சொல்லி நாங்கள் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தோன்னே, ஆனால் சீதா தான் கேட்காம நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. ஆனால் ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் நீ கல்யாணம் பண்ண என்ன ஏதுன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சீதா வந்து மல்லு கட்டினானே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இதான் நடந்தது உண்மை. சீதா அப்படியே போய் தொலைட்டுன்னு விட வேண்டியது தானே. இதுங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலன்னு யார் அழுதா அப்படின்னு சொல்லி கோவப்படுத்துகிறாங்க. சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் லாஜிக் படி கரெக்டாக. சீதா வந்து நாங்கள் ஏமாத்தினெல்லாம் தப்பு தான். அவங்க மேலே கோவப்படுறீங்க. இந்த சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணது யார்? நீங்கள் தானே. என்னடா புது புது கதையெல்லாம் சொல்கிறேன். அஞ்சலிக்கு ஒரு தங்கமான மாப்பிள்ளையாக பார்த்துருக்கீங்களே, அதை நீங்கள் அண்ணங்காரங்களாக நினச்சி தடுத்துருக்கலாம்ல, ஏன் தடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் செட் பண்ணீங்க. அதுவும் அஞ்சலியோட விருப்பத்தை கேட்காம. அப்படி இருக்க சுச்சுவேஷனை நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இப்போ குத்துதே குடையுதேனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அன்பு வந்து சொல்கிறாங்க, டேய் இதெல்லாம் பார்த்தா நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்க, நான் இதை நம்பணுமா? உன்னோட காரணத்தெல்லாம் என்னால் நம்ப முடியல. சார் நம்பினாலும் நம்பாட்டாலும் இதான் உண்மைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அன்பு வந்து ராம்கிட்ட பேச பயப்படாமல் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சார் எங்கள் பிரச்சனையை வந்து எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். நாங்கள் உடனே கல்யாணம் பண்ணோன்னா அவசரமே படலையே சார். நல்லா படிச்சுட்டு இருக்க பொண்ணு தானே. இப்போ அந்த பிரச்சனையை வந்து தூண்டுனதே நீங்கள் தான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணங்காரனாக சேர்ந்து மகாலட்சுமி முடிவை வந்து மாற்றிருக்கணும். நீங்கள் மாற்றவே இல்லையே. ஏன்டி இது மாதிரிலாம் பண்ண? அப்போனா அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. மகாலட்சுமி முன்னாடியே வந்து பேசியிருக்கலாம்ல. அப்படி பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? மகாலட்சுமி மீறி எதுவும் பண்ண முடிஞ்சிச்சா? சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம ராம்.
கரெக்டு தான். நீ சொன்னது உன் மனசை வந்து மாற்ற தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் சம்மதம்னு சொல்லி ட்ராமா ப்ளே பண்ணாதான் எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு. அதனால தான் நாங்க இது மாதிரி ஒரு ட்ராமா வந்து பண்ணோம். இதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அன்பு வந்து பேசுறாங்க. ஒரு நாள் உங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு பிடிச்ச பையனோட சேர்ந்து காலம் ஃபுல்லா வாழ்றத விட என்ன சார் இருக்கு? அதுவே வந்து பிடிக்காத வாழ்க்கைனா எப்படி இருக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் எதுவும் கேட்குற மாரி இல்ல. பாஸ் இவங்களெல்லாம் அப்படியே கைவிட்டுற முடியாது. மகாக்கு வேணா இவங்க சித்தியா இருக்கலாம். ஆனா நம்ப கூட பொறந்த உறவாச்சே! நீங்க அண்ணன்காரனா இருந்து நிச்சயம் உங்க தங்கச்சிய வீட்டுக்குள்ள கொண்டு வரது தான் சரி அப்படின்னு சீதா வந்து சொன்னால, அப்படியே சீதா சொல் பேச்சையும் கேட்காம இருக்க முடியல நம்ம ராம். சரி சீதா சாரி என்ன மன்னிச்சிரு. நான் வந்து வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ராம் வந்துட்டியா? உன் தங்கச்சி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா? இனிமேட்டு அவ உன் தங்கச்சியே இல்ல. சீதா தான் இதுக்கு பின்னாடி இருக்கா. நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் கஷ்டப்படாதீங்க. இதுல சீதாவோட பேர் எங்கேயுமே வரல அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சீதாக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியாடா? என்னடா நினச்சிட்டு இருக்க? மகாலட்சுமி தானா? அவ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டா. அவ இனிமேட்டு இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. 3 பேரும் என் கண்ணு முன்னாடி நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. ராம் நல்லா தெரியுமா? ஆமா எனக்கு நல்லா தெரியும். சீதாக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் சீதா மண்டையை மட்டும் எப்போதும் உருண்டு உருட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சித்தி முதல்ல கேளுங்க. நாங்கள் எப்போதும் வந்து உங்கள் பேச்சை மீறி நடந்ததே இல்லை. உன் தங்கச்சி பாத்தியாடா? திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுருக்கா. இப்போ அந்த குடும்பத்துக்கு நான் என்னடா வாக்குறுதி வந்து குடுத்துருந்தேன். நல்லபடியா கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்னு தானடா சொன்னேன். இப்ப நான் அசிங்கப்பட்டுட்டேன், அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி. சீதாக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. புரிஞ்சுக்கங்க அப்படின்னு பேசும்போது, நீ அந்த பக்கம் மாறிட்டியாடா? நீ கூட என் மூஞ்சில வந்து முழிக்காதன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமிலேருந்து எல்லாரும் ராம் எதாலையும் பண்ண முடியல. ச்சே என்னடா அது நம்ம சுச்சுவேஷன் இது மாதிரி ஆயிடுச்சு. சீதா கிட்ட எப்படி சொல்கிறது? சீதா அப்புறம் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்களேன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சீதா வந்து யோசிக்கிறாங்க, நம்மளெல்லாம் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து சீதா கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. நான் ஆரம்பத்தில் வந்தப்போ எப்படி இருந்தேன்னு சொல்லி ராமும் புது சீதாவும் அந்த இடத்துல வந்து ராம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. மகாலட்சுமி வந்து ஒன்றெல்லாம் சேர்த்துக்கவே முடியாது. மதுமிதா வந்து இந்த வீட்டுக்கு மருமலாவான்னு சொல்லி ஆர்வமா நான் இருந்தா, நீ யார்ரி இந்த வீட்டுக்கு வந்து மருமகளா நீ? உன்னெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. மகாலட்சுமி இப்படியெல்லாம் நடந்துச்சுல அஞ்சலி, நீயும் தானே எனக்கு எதிரா ஏகப்பட்ட வாட்டி திட்டெல்லாம் போட்ட. கடைசியில பாத்தியா நீ ஏன் என் பக்கம் வந்து நின்னுட்ட? நான் எப்போதும் வந்து உறுதுணையா உங்க எல்லாருக்காகவும் தான் நிக்கிறேன். நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. நிச்சயம் வந்து ராம் வந்து எல்லாரோட மனசையும் மாறிடுவாங்க, மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையா முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி